இவன் நல்லவனா கெட்டவனா அதை விட்டுருங்க. அவன் பார்க்குற தொழிலுக்கு தக்கபடி அந்த இடம் சிறப்பாக அமைச்சு கொடுக்கணும். தப்பாகவே அதெல்லாம் ஒருத்தனுக்கு தொழிலாக இருக்குது அப்படின்னா அவன் ஏட்டி மூட்டி தான் பண்ணுவான். அவனை ஆட்டையை போட்டு இவனை இம்சை பண்ணி தான் சம்பாதிப்பான். அப்போ தான் அவன் காசை கொண்டு வர முடியும். சரி, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கிரக சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அந்த கிரக சம்மந்தப்பட்ட பிரச்சனையை அவங்க அங்கே ஆராய்ச்சி இருக்கணும். என்ன இருக்கணும்? கிரகத்தை வலுப்படுத்தணுமா, கிரகத்தை சமப்படுத்தணுமா, கிரகத்தினுடைய வேகத்தை குறைக்கணுமா, இவ்வளோதானே? இதுதானே? பத்தலைன்னா போட்டுக்கோங்க. நமது திண்டுக்கல்லில் உள்ள ஜெயசூரிய நாராயண ஐயா அவர்கள் மிகுந்த ஆழ்ந்த பரிகாரத்தில் மிகப்பெரிய வெற்றி கண்டவர், அற்புதமாக சொற்பொழியாற்றுபவர், நிறைய மனிதர்களை நல்வழி காட்டியவர் ஐயா ஜெயசூரிய நாராயண ஐயா அவர்கள் இப்பொழுது அனுபவ பரிகாரங்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவார். ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். நம்மளுடைய சங்கத்தில் பீடத்தில் முதல் முறையாக ஐயா வந்திருக்காரு. ஐயா அவர்களுக்கு உற்சாகப்படுத்துகிற மாதிரி கைதட்டி அவருக்கு ஒரு சிறப்பு மரியாதை செய்யுங்க. ஆமாம், ஸ்ரீ குருப்பியோ நமக. எல்லாருடைய பாதத்துக்கு என்னுடைய நமஸ்காரத்தை ஏற்றுக்குங்க. நான் ஏதாவது உங்கள் மனம் புண்படும்படி பேசியிருந்தால் மன்னிக்கணும். அது முன்னமே நான் சொல்லிடுறேன். நான் எளியவன், என்னை ஒரு சக ஜோதிடராக பார்க்க வேண்டாம், உங்கள் குடும்பத்தில் ஒருவராக பாருங்கள். என்னுடைய அனுபவங்களை சொல்கிறேன். நான் முதல்ல கொஞ்சம் ஒரு ரைட் ராயல் அப்படியே லேசாக சொல்லிட்டு வரேன். ஜோதிடத்துக்குள்ளே வாஸ்து இருக்குது, வாஸ்துக்குள்ளே ஜோதிடம் இருக்குது. வாஸ்து பார்த்தா நிறைய ஃபீஸ் வாங்கலாம், ஜோதிடம் பார்த்தா ஃபீஸ் வாங்க முடியாதெல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க கிரகங்களை பற்றியது தான் வாழ்க்கை. 1, 4, 7, 10 ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுங்கள். 1, 5, 9 ஆராய்ச்சி பண்ணுங்கள். திரிகோணம் ஏன் பிறந்தது ஆராய்ச்சி பண்ணுங்கள். இவன் சொன்னார் ஒரு விஷயத்தை, நீ காலையில் பவளக்கண்ணன் ஐயா அழகாக சொன்னார். ஒரு சப்ஜெக்ட் ஒன்று வருதுன்னா அது சும்மா மேலேருந்து வரியாக இருக்கக்கூடாது, ஆழமாக பொருள் புதிந்து இருக்கணும். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த அண்டத்தில் உள்ளது பிண்டம்ன்றார். இந்த வெறும் வேட்சை மாத்திரம் மனப்பாடம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இந்த யோகத்தை பற்றி பேசி பிரயோஜனமே கிடையாது. ஒரு கிரகம்னா எண்ணம், நல்லா கவனிங்க. ஒரு கிரகம்னா எண்ணத்தை சொல்லுது. எண்ணத்தை ரிசீவிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மனிதனுக்கு மனம் என்கின்ற கருவி இருக்குது. ஏன் கிரகம் மனிதனை பாதிக்குது? வெப்பமாக இருக்கிறத பாதிக்குது, குளிர்ச்சியாக இருக்கிறத உணர முடியுது. செவ்வாயினா ஒரு பதட்டம், டென்ஷன், கோபம் இது மாதிரி எல்லாம் வருது செவ்வாய் புத்தியில். சந்திரன்னா ஆக்சிலேஷன் மைண்டு வருது. அப்போ சென்டரில் இருக்கக்கூடியது மனம். அந்த மனம், ஒரு கிரகம் ஒரு வீட்டை பார்க்குதுன்னா அந்த எண்ணத்தை திணிக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் சுலபமாக பலன் எடுத்து பாருங்கள். இதுதான் விஷயம். இன்றைக்கி இந்த முழுமையான வாஸ்துப்படி ஒரு வீட்டை கட்டிட்டா, தசாபுத்தி காலங்கள் சரியில்லாத பொழுது வீடானது ஒரு மனிதனை தடுத்து ஆட்கொண்டு காப்பாற்றும். நல்லா கவனிச்சுக்கோங்க. வீடு வாஸ்துப்படி கட்டிட்டா, பர்ஃபெக்டாக கட்டிட்டா, குளிப்பொருத்தம் பார்த்து நவகிரகம் வச்சு நமக்கு ஜாதகத்தை பார்த்து திசை வச்சு வாசல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி பக்காவாக குடி போனதுக்கப்புறமும் பிரச்சனை வருது. அப்போ வாஸ்து தீர்வு இருக்கா? நமக்கு ஜோதிடத்தில் தர்ம கர்மாதிபதின்னு இருக்குது, 9, 10. தர்மம் கர்மம்னு இருக்குது. இந்த 2 மாத்திரம் நீங்கள் ஜோசியரை எடுத்துக்கோங்க. ஒருத்தனுக்கு என்ன தொழில் பார்க்குறானோ அந்த தொழில் எல்லா காலத்திலையும் சிதைக்காமல் இருக்கிறபடி, அவன் அது கெட்டுப்போகாத வகையில் அவனுக்கு ஒரு வீடை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும். வாஸ்துவில் இது புதிய மெத்தேடு. நீ பழைய பஞ்சாங்கத்தில் வச்சு ஓட்ட முடியாது, பழசெல்லாம் வச்சு பண்ண முடியாது. ஈசானியத்தில் தான் பூஜை போடணும், போடக்கூடாது, கண்டியில் போடணும், போடக்கூடாது. ஒரே ஒரு விஷயம், ஒருத்தனுக்கு சம்பாதிக்கணும். அவன் என்ன தொழில் செய்கிறானோ, அவனுக்கு எந்த தொழில் வருமோ அந்த தொழிலுக்கு தக்கபடி அந்த வீட்டினுடைய இடத்தை டெவலப்மெண்ட் பண்ணுங்க. ஒரு சிட் பண்ண வச்சு நடத்துகிறான், அவன் ராகுவனுடைய கான்செப்டில் வருவான். அவனுக்கு தென்மேற்கு மூலையில் ராகு, அந்த ராகுவனுடைய பகுதிகளில் அவன் ஒரு வாசல் வச்சு, ஒரு ஹோட்டலில் நல்ல வியாபாரம் நடக்கணும்னா அது பெர்ஃபெக்டாக கிழக்கு வாசல், தெற்கு வாசல், கரெக்டாக மேற்கு வடக்கு அப்படி வச்செல்லாம் பார்த்தா அந்த ஹோட்டல் ஓடாது. நீங்கள் கோணமானலாம் வாசல் வச்சு பாருங்கள், கண்டிமூலையில் வச்சு பாருங்கள், கூட்டம் நல்லா வருது. கவனிச்சு பார்த்தீங்களா? நல்லா வருது. அப்போ ஒரு சில பேருக்கு வாஸ்து குறை இருக்குது, கட்டாட, ஆனால் நல்ல சம்பாதிக்கிறானாச்சு சொல்கிறோமா இல்லையா? அப்போ நம்ம பேச முடியல. அவன் நல்லவனா கெட்டவனா அதை விட்டுருங்க. அவன் பார்க்குற தொழிலுக்கு தக்கபடி அந்த இடம் சிறப்பாக அமைச்சு கொடுக்கணும். தப்பாகவே இருந்தாலும் நீ அப்படியே வச்சுக்கோங்கன்றோம்.
நல்லா ஸ்டிட் பண்ணி நடத்தி சம்பாரித்து நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏமாற்றி சம்பாதிப்பான், என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறான். அது பிஸ்னஸ் ஃபேக்ட் அப்படிம்பான். அப்படி உள்ளவனை கரெக்டாக வாஸ்துப்படி ஒரு வீட்டு கட்டடத்தை கட்ட வச்சு உள்ளே உட்கார வச்சாச்சுன்னா அவன் அந்த வேலையை செய்ய முடியாமல் திணறான். இவன் சொல்கிறான், அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் என் ஒன்றுமெல்லாம் போச்சு, என்னமோ வாஸ்துப்படி இருக்குன்னாங்க, ஆனால் அங்கே இருக்கும்போது சம்பாரிச்சேங்கிறான். இப்போ இவன் சுகமாக இருக்கிறது பிரச்சனையா, அவன் வருமானம் சம்பாதிக்கிறதுல? இந்த கேள்விக்கு உங்கள் கிளைண்டுக்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக உள்ளவனாக மாறணும். அப்போ அவனுக்கு அப்படித்தான் தப்பான இடத்த தான் கொடுத்தா தான் ராகு வேலை செய்யும். ராகு தான் ஒருத்தனுக்கு தொழிலாக இருக்குது அப்படின்னா அவன் ஏட்டி மூட்டி தான் பண்ணுவான். அவனை ஆட்டையை போட்டு இவனை இம்சை பண்ணி தான் சம்பாதிப்பான். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கிரக சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அந்த கிரக சம்மந்தப்பட்ட பிரச்சனையை அவங்க ஆராய்ச்சி இருக்கணும். என்ன இருக்கணும்? கிரகத்தை வலுப்படுத்தணுமா, கிரகத்தை சமப்படுத்தணுமா, கிரகத்தினுடைய வேகத்தை குறைக்கணுமா, இவ்வளோதானே? இதுதானே. பத்தலைன்னா போட்டுக்குவோம். காப்பி வாங்குகிறோம், சுகர் கம்மியாக இருக்குது, உடனே சுகர் கொஞ்சம் கொடுங்கங்கிறான். டிகாஷன் கம்மியில் டிகாஷன் போட்டுக்கிறோம். ஒரு காஃபிலையும் நம்மளால் திருப்திப்படுத்த முடிச்சா நம்ம வாழ்க்கையை திருப்திப்படுத்த முடியாதா? கண்டிப்பாக முடியும். மாரகாதிபதி தேச பாதகாதிபதி தேசம் நடக்குது, ப்ராப்ளம் இருக்க, விலகிக்குங்க, தள்ளி போயிருங்க. ஒரு லக்னம் அது பிறந்த இடத்தில் உள்ள விஷயத்தை ஃபுல்லாகவே ஜாகிரஃபியை ஃபுல்லாக சொல்லிடுது. ஒரு ஜோசியம் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் சம்பவங்களை சொல்லக்கூடியது தசாபுத்தி. என்ன தோசை வேணாலும் குற்றம் வேணாலும் இருக்கட்டும், தசாபுத்தி உள்ள அங்கீகாரம் பண்ணத்தானே, அனுமதிச்சா தானே நடக்கும், வினை நடக்கும். அதுக்கு முன்னால் இப்படி இருக்குது, எனக்கு சனி செவ்வாயை பார்க்குறான், சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குது, 8 விதமான சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குது. ஆனால் சனி செவ்வாய் சேர்க்கைக்கு ஒரு வேலை செஞ்சால் போதும், வாழ்வியல் பரிகாரம் இருக்குது. ஒவ்வொரு கிரகமும் தன் காரகத்துவத்தை இந்த பூமியில் ஓரிடத்தில் வந்து குவித்து கொண்டிருக்கிறது. காரகத்துவத்தை நீங்கள் நல்லா படிங்க, நான் சொல்லவே மாட்டேன். காரகத்துவத்தினுடைய இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு டைரி வச்சுக்கோங்க. செவ்வாய் தேசம் நடக்குது, அதில் 9 புத்தி தான் நடக்கும், வேறு எதுவும் நடக்குமா? புதுசாக ஏதாவது முளைக்குமா? முளைக்க சாரம் வாங்கிய கிரகம் வீடு கொடுத்தவன். ராசியில் உள்ள கிரக லக்கணத்தை நவாம்சத்தில் உள்ள லக்கணத்தில் போட்டு பலன் எடுங்க. எதுவும் பார்க்க வேண்டியதில்லை, தெளிவாக பலன் வரும். இது எம்பி இவர் பெங்களூர் ராமனுடைய தேரி. நீங்கள் ஜோசியத்தில் அந்த யோகம் இந்த யோகம் இப்படி விதி இப்படி நிற்கிறான் அப்படி எடுத்தனர். தயவு செய்து இதை தெரிஞ்சுக்குங்க. ஒரு நல்ல பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கான் பாருங்கள், ஒரு பெரிய கம்பெனிக்கு முதலாளியாக இருக்கான், மேனேஜராக இருக்கிறான், பெரிய ஒரு 200 கோடி ரூபா அசட்டுக்கு அவன் தான் பொறுப்பாளர், அப்படி ஷேர் ஹோல்டர் பெரிய மார்க்கெட்டிங்கில் பெரிய லெவலில் இருக்கான் பாருங்க, அவனுக்கு தான் பிரயோகம் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் சாதாரண மனிதனுக்கு, வேலைக்கு போகிறவனுக்கு, வேலைக்கு போய் உழைத்து பிழைக்கிறவனுக்கு ஜாதியிடத்தில் 100 விஷயங்களை உள்ளே செலுத்தவே செலுத்தாது. கரட்டு காட்டுக்கு முரட்டு மம்பட்டி, 8 கூட 7 இருக்கா, 8 என்பது வலி வேதனை, 7 என்பது மனைவி கூட்டாளி, கொஞ்சம் சிரமம் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கங்க, கொஞ்சம் வார்த்தையை கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் முடிச்சு. இவ்வளோதான் ஜோசியம். இதுக்கு போய் பக்கமாக நீ விதிகளை சொல்லி பாடம் நடத்தி, எல்லா பாடமும் நம்மளும் நடத்துகிறோம். நானும் கிட்டத்தட்ட 35 வருஷமாக இருக்கேன் இந்த ஃபீல்டில். நான் பெரிய ஜோசியம்னு இதுவரை காட்டிக்கிட்டதே கிடையாது. நான் வெறும் ஆன்மீகத்தினுடைய பேனருக்குள்ளே போயிடுவேன். எவ்வளோ பெரிய ஜோசியர் இருந்தாலும் கண்டு பயப்பட மாட்டேன். ஏன்னா என் கிளைண்ட் என்கிட்ட வந்தால் பலன் சொல்கிறேன், பரிகாரம் சொல்கிறேன், சக்ஸஸ் ஆகிறான். ஆனால் 100க்கு 10 பேர் நல்லா இருப்பான், 10 பேர் சரியில்லாமல் தான் போவான். இதுக்காக போய் பயந்துக்கிட்டு இருக்க முடியுமா? உங்ககிட்ட ஃபோன் வருதா, உன்கிட்ட கிளைண்ட் வர்றானா, உன் கல்லா கட்டுறையா, வருமானம் வருதா, அவ்வளோதான். அவனுக்கு நேர்மையாக இரு, புரியுதுங்களா? அதனால் ஜோசியராக இருக்கக்கூடியவர்கள் முதலில் உங்களுக்கு பலன் சரியாக வருதா, அவ்வளோதான். பலன் வருதா, பார்ட்டிக்கு பலன் சொல்ல, பரிகாரம் சொல்லணுமா சொல்லுங்கள். நீர் நில நெருப்பு காற்று ராசி, கோயிலுக்கு சொல்லுங்கள், மரத்தை சொல்லுங்கள், அதுக்குரிய பொருளை சொல்லுங்கள். அதுக்கு மீறிலாம் ஒன்றும் பெரியாரும் கிடையாது. ஆனால் 2 பேர் இருக்கான், அவன் மாத்திரம் கொஞ்சம் மோசமான ஆள். ராகு கேதுன்னு 2 பேர் இருக்கான். இப்போ ஒரு புது பாயிண்ட் சொல்கிறேன் நான், நீங்கள் வேணால் அது தெரிஞ்சிருந்தால் டிக் அடிச்சுக்கோங்க, சல்யூட் உங்களுக்கு. ராகு பகவானோ கேது பகவானோ எந்த வீட்டில் நிற்கிறானோ அந்த வீட்டினுடைய கிரக தசை நடத்தினா ஆஃப் பண்ணிடுவான். நோட் பண்ணி. நான் நிறைய குருமாற்ற படிச்சிருக்கேன். ஆனால் தங்கப்படினை மாதிரி அவங்க பேரை சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, ஏன் எதிர்த்தாப்பில் இருக்கிறதே குருவாக இருக்குது. நான் இங்கே தான் படித்தேன்னு சொல்ல முடியுமா? வழியில் பார்த்தவங்ககிட்ட கேட்கலாம். நிறைய பிறப்பிறப்பு சம்மந்தமாக ராகு இப்போ ஒரு மீனத்தில் இருக்காருன்னா குரு திசை நடக்குது. குரு டம்மி பீஸு,
நீங்கள் இப்போ பலன் போட்டுக்குங்க. ராகுக்கு இந்த பக்கம் 3 வீடு, இந்த பக்கம் 3 வீடு, 7வது வீட்டை பார்ப்பார்ல, பார்ப்பாரா? ரைட்டு. ராகுவோட நட்சத்திரம் எங்கெங்கே டெபாசிட் ஆகிருக்கும்? திருவாதிரை, சுவாதி, சதயம். சுவாதி மாத்திரம் நல்லவே. இந்த 2 பேரும் ஆட்டம் பாட்டம் சித்திரவதைக்கு பண்ணிவிடுவோம். இந்த வீடு இயங்கும், லைட் எரியும். இந்த வீடு லைட்டு எரியும். அந்த வீட்டோட பாவத்தை வச்சு பலன் சொல்லி பாருங்க. ஆமாம்பா, இது வரைக்கும் சொல்லாமல் இருந்திருப்போம். ஏன்னா வாத்தியார் இப்படி தான் சொல்லியிருப்பார். கேரளாக்காரன் ஃபுல்லாகவே எந்த மெத்தட் எடுக்கிறானோ இந்த மெத்தட் தான் எடுக்கிறான். குரு மீன வீட்டில் ஒரு ராகு இருக்கார், குரு திசை நடத்துகிறார். குரு டம்மி ஆக்கிடுவார். அப்போ குரு திசையில் ஃபுல்லாக குரு வேலை செய்ய மாட்டார், ராகு தான் வேலை செய்வார். இந்த ராகுக்கு 5, 7, 9 பார்வை வந்துடும். நீங்கள் பலனை சொல்லுங்கள். ராகு விழுந்து 3வது வீட்டை போடுங்க, 3வது வீட்டை போடுங்க, 5வது வீட்டை போடுங்க, 7வது வீட்டை போடுங்க, 9வது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு ஏமாற்றம் இருக்கும், ஒரு பிரேக் இருக்கும், ஒரு கரைச்சல் இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும், ஒரு எதிர்வினை இருக்கும். அவ்வளோதானே? இதுக்கு போய் ராகுக்கு எதுக்கு போய் பயந்துட்டு என்ன பெரிய பலன் எடுக்க முடியல? அப்போ ராகு 9 உட்காந்துருக்காரு, எந்த பாவத்தில் வேணால் இருக்கட்டும், அந்த பாவத்தை ஃபுல்லாக பண்ணிக்குவான். குருவோட நட்சத்திரத்தை ஃபுல்லாக இவன் தான் கையாளுவான். ராகுவோட நட்சத்திரம் சேர்த்து வேலை செய்வான். அப்போ இந்த ராகு கேது மாத்திரம் வந்துட்டான்னா என்ன செய்யணும்? இப்போ ஒரு சுக்கிர திசை நடக்குது. சுக்கிரன் சுவாதி நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு. அது எந்த லக்கணம்லாம் இருக்கட்டும், இந்த ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறானோ, எந்த வீட்டில் இருக்கிறானோ, அந்த வீட்டின் அதிபதியும் ஒரு திசை, ஒரு புத்தி, ஒரு அந்தரம் தான் இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த வீட்டு அதிபதியும் இயங்கிட்டு இருப்பான். ஒரே நேரம் 3 பேர் வந்தானே என்ன செய்வீங்க? புத்திநாதன், சாரநாதன், அந்த வீடு கொடுத்தவன், எல்லா பேரும் ஸ்டார்ட் பண்ணி எங்கே வேலை செஞ்சுட்ருப்பான். இது ரகசியம் தெரியாது. இப்படிலாம் இல்லைன்னு வாதாட முடியாது. அவன் நம்பூதிரி பிள்ளை இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். கேரளா நம்பூதிரி பிள்ளை, அவனுக்கு நமக்கு வேறு வித்தியாசம் இருக்கா? ஜோதிடத்தில் இல்லாததை நாடியில் சொல்லிக்கிட்டு பலன்கள் எடுக்கிறாங்கல்ல. அப்போ நாடி ரொம்ப முக்கியமாக இருக்குல்ல, நல்லா கவனிக்கணும். அப்போ காலதேச வர்த்தமானம் இருக்குது. இந்த ஊருக்கு அது பொருந்தும், இந்த ஊருக்கு அது பொருந்தும். மாந்தி நம்ம தமிழ்நாட்டிலே இல்லைன்னார். நம்ம வாத்தியார் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கல, நம்ம வாத்தியாருக்கு அது பிடிக்கலை. நம்ம வாத்தியாருக்கு பிடிக்கலையே, அதுக்காக இல்லைன்னு போயிடுமா? இப்போ எங்கள் பிரசன்ன சக்கரவர்த்தி தானே தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்கள் ஆள் உட்காந்துருக்கார். அடித்தான வீடு 2 போகுது. இவர் மாதிரி பிரசன்ன சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? நான் ஜோசியருக்கு நண்பர். இந்த ஜோசியனை பயப்பட விடாம ஆக்கிறதா என் இந்த பூமியில் நான் பிறந்த நோக்கம். நீ யாரும் இவ்வளோ பெரியவனாலும் ஆளாக இருந்துட்டு போ, பயப்படாத. முதல்ல வச்சார் என்னத்தையாவது ஒன்று சொல்லு, உன் மனசில் உணர்த்துவான். நீ நல்லா பாடமே தெரியலேன்னு வச்சுக்க, பாடமே தெரியல, கட்டத்தை வச்சிருக்கிற, கும்பிடு. அப்படி பாட்டை முப்பாட்டையெல்லாம் கும்பிடு. ஊரில் எவ்வளோ ஜோசியருக்கு அவனையெல்லாம் கும்பிடு. அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கு பாரு. இதை சொல்லு, இதை சொல்லு, இதை சொல்லுன்னு வந்து SMS மாதிரி விழுகும். அதை அப்படியே அடி, கரெக்டாக வரும். இது கூடவே சொல்லித்தர முடியாது. இதுதான் வாக்கு, இதுதான் வாக்கு. கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நம்மளை 4 பேர் கேள்வி கேட்கக்கூடாது இல்லையா? அப்போ நான் சைஸாக படிச்சுக்கணும் எல்லாத்தையும். எப்படி? உண்மை தானே? பார்த்துட்டு உங்களே மாற்றங்கள் வெவ்வேறே வந்து அறிவனவா. ஆக கிரகத்தை வலுப்படுத்த, கிரகத்தை சமப்படுத்த, கிரகத்தினுடைய பவரை குறைக்க ஜோசியருக்கு தெரியணும். அதை தான் நீங்கள் கருத்தரங்கத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். உங்கள் நோட்டில் எழுதியிருக்கணும், இவனை வலுப்படுத்துகிற நேசியர். சரி, கட்டத்தில் கெட்டுப்போச்சு, மாரகாதிபதி பாரகாதிபதி சாரம் வாங்கிட்டான். ஒரு சுப கோள்கள் ஒன்று பலனை கொடுக்கணும். அதை ராகு பார்த்தானே பிரேக் பண்ணுறான். அவன் என்ன பண்ணான்? அவன் டைவெர்ட் பண்ணுறான். ராகு பார்க்குறான். ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடியவன், குறைஞ்ச டிகிரிக்குள்ளே இருக்கவன், அவனை வக்கர கிரகமாக மாற்றிடுறான். வாடா பழனிக்கு போகிறேன்டா மாப்பிள்ள, வாடா இங்கே இதுக்கு போயிட்டு வரலாம், பட்டமங்கலம் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறான். அவன் ராகுவோடு சேர்ந்தானே அப்படி தான் வரும். தன்னுடைய டைரக்ஷனை வேறு டைரக்ஷன் மாத்திரவன் ராகு. இதெல்லாம் நன்மை தான், இது எதுவுமே கெடுதல் கிடையாது. அப்போ கிரகங்கள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். கிரகங்கள் நின்ற வீட்டு வேலையை செய்யும், அதோடைய டெபாசிட் எங்கெல்லாம் இருக்கோ செய்யும். அப்போ தேவை என்பது என்ன? காலமாற்றம். இப்போ முந்தி பெரும் பணத்துக்கு அதிபதி யாருன்னு வச்சுருந்தோம்? குருன்னு வச்சோம், உண்மை தானே? இப்போ பெரும் பணத்துக்கு அதிபதி புதன். எங்கேயே கையில் காசை பிடிக்கிறீங்க? எங்கே கையில் பணத்தை பிடிக்க முடியுதா? ஏடிஎம்மில் தங்கப்பாடி எனக்கு 50,000 என்னை தனிச்சு விட்டாரு, அப்படி சொல்லுன்னு வந்து விழுகுது. என்ன அண்ணாச்சி ஓன்னு சொல்லுங்க அண்ணாச்சி, அப்படியாரு வரும்ல? ஆமாம் ஆமாம், இல்லை எனக்கு பணம் வந்துக்கிட்டு தான் இருக்குது.
பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அது மாதிரி நன்றி மறந்த பாவம் தான் ஜோசியர்கள் அவங்க குடும்பத்தில் சித்திரவதைக்கு ஆளாக்குது. ஜோதிடர்கள் ஒரு மாந்தியை பற்றி, ஒரு மாரகாதிபதியை பற்றியோ, ஒரு செவ்வாய் திசை நடந்தவனை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா டக்குன்னு போய் குளிங்க, அது போயிடும். நம்மக்கிட்ட மன்னிக்கணும் உங்கள் காலில் விழுந்து. ஒழுக்க குறைபாடுகள் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. எவனாவது ஒருத்தர் வந்து விளங்காத பயிலுங்க ஜோசியம் சொல்கிறவங்களாம் விளங்கினதே கிடையாது. பிள்ளை குட்டியில் நிறைய உன் குடும்பம் வந்து நட்டக்குத்தில் நிற்கிறாங்க. தயவு செய்து அப்படி வேதத்தில் சொல்லவே இல்லை, வேதத்தில் சொல்லவே கிடையாது. நான் படிச்சிருக்கிறேன், அந்த படித்தவர்கள் சபையில் வாழ்ந்துருக்கிறேன். நம்ம பார்க்குற இப்போ ஒரு கிரகத்துக்கு தர்ஷனம்னு பேர். ஒரு கிரகம் பார்த்தா தர்ஷனம்னு பேர், புரியுதுங்களா? அது தர்ஷனங்கிற வார்த்தை எவ்வளோ அருமையாக இருக்குது. சுவாமி தரிசனம் ஆகிடுத்தா அப்படின்னா என்ன ஆகும்? கிரகம் பார்த்து கொடுத்தனா தான் தரிசனம் கிடைக்கும். ராகு கேது இல்லைன்னா காசியை கயா போக முடியாது, அவன் அனுப்பிப்பான். சனி ஒருத்தன் தான் அதுக்கு முதல்ல டிக் அடிப்பான், புரியுதுங்களா? அதனால் அனுபவ பரிகாரங்கள்ங்கிறது முதல் விஷயம். ஒரு ஜோசியராக இருந்து நாம் முதல்ல அவன் வீடு சரியில்லையா, வீட்டில் இந்த பரிகாரத்தை செய், வீடை சுத்தப்படுத்து, வீடை மங்களகரப்படுத்து, நீங்கள் அதை தான் சொல்லணும். கோயிலுக்கு போகவேனான்னு இல்லை. வாடகை வீடாக இருக்குது, அதில் எப்படி செய்யலாம்? இந்த அஞ்ஞானம் நிறைய இருக்குது. அதனால் வாஸ்துவில் மாற்றம் நிறையா வருது. சூரியன் கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டில் பல்பு லைட்லாம் எரியாது, சின்ன சின்ன மக்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? கிழக்கு தேசியை பார்த்து நிரந்தரமாக ஒரு விளக்க போடு, அது அணையாது இல்லை, ஒரு கண்ணாடி கூண்டில் ஒரு விளக்க போடு. தயவு செய்து நெய்ங்கிற வியாபாரத்துக்கு போகாதீங்க. அம்புட்டு ப்ராடு பிக்காளி வேலை தான் அம்புட்டு. அது மாட்டு கொழுப்பை வச்சு கரைச்சி விட்டு போகிறேன்ட்டானுங்க. இப்போ இதை பார்த்து இதை வீடியோ போட்டு விட்டால் எவனார் என்னை ஏறுவேன். கோவில் வாசலில் நெய் விளக்க வச்சுருக்கேன், வெயில் கொளுத்துது, ஆனால் நெய் உருகலை. அது நம்ம தான் உருகிறோம் வேறு வித்து. அதனால் பரிகாரம் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். பரிகாரத்திற்கு நல்லெண்ணெய் தீபம், சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. ஒரு கோவிலில் போய் அந்த இறைவனிடத்தில் அருளை வாங்க வேண்டுமானால் கோவிலுக்கு ஒளி ஆற்றல் இருக்குது, லைட் அண்ட் சவுண்டுக்கு மாதிரி லைட்டு. அது நீங்கள் கோவிலுக்கு உணவு சாப்பாடு எதுனா விளக்கு போட்டால் தான் உணவு. இது யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்? தங்கப்பாடியிலிருந்து 2 பாயிண்ட் எடுத்திருப்பேன், அக்கா பேசினா 2 பாயிண்ட் எடுத்திருப்பேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்புறம் உடனே நானே சொல்கிறேன், இந்த ஹீரோயிசத்தை விட்டுருங்க, ஈகோவை விட்டுருங்க. நான் இப்படி ஆள் இப்படித்தான் இருப்பேன் அப்படிலாம் பேசுவேன். அதை தொலைச்சிங்கனாலே போதும், நல்லா இருப்போம். ஈகோ விட்டுருங்க. அதுதான் 10வது கிரகம். அதான் 10வது கிரகம். அந்த கிரகம் பிடிச்சி இது வரைக்கும் எவனுமே விட்டதில்லை. 9 கிரகமும் கிடையாது. நாங்கள் நல்லது தான் செய்கிறோம். செவ்வாய் உனக்கு நீச்சமாயிட்டார், வீடு வாசலாம் வாங்கிட்டு இருக்கேன், நாசமாக போகிறவாய். அப்போ என்ன பேசி தொலைறியான்? ஏன்டா அவன் பிளாட் வாங்கியிருக்கான், நான் அனுமதிக்காமல் வாங்கியிருப்பானாடாவே. என்னை போய் செவ்வாய் நீச்சமுங்கிறானே என்னார். பொறுப்பாக இருக்கேன், செவ்வாய் நீச்சமானவே பதஷ்டப்படுவேன் என்னார். அம்மா பொறுமா, நான் தான் வந்து கூட்டு போவேன். ஆனால் என்னை எதுவும் செஞ்சிடாதனே, பவலக்க நான் நீ சொல்கிறார்ல, எதுவும் செஞ்சிடாத, நான் வந்து ஐடியா கொடுப்பேன் அப்படிங்கிறார். கொஞ்சம் அப்படி ஒரு இன்ஃப்ளேஷனோடு இருப்பான். செவ்வாய் அப்படி தான் இருப்பான், நீச்சமான அப்படி தான் இருப்பான். நல்லா இருக்க மாதிரி கிழிச்சிட்டானாங்க. இந்த ஓரமாக படுத்து இப்போ பொங்கலை வாங்கி தின்னுபடி தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால் கிரகங்கள் எதுவுமே கெடுதல் பண்ணாது, கிரகம் கெடுதலே பண்ணாது. அந்த உணர்வோட ஜோசியர் நீங்கள் உட்காருங்க. அவன் கெட்டு போயிட்டானே கொஞ்சம். இப்போ பாண்டிய நாடு மதுரைனா மதுரையில் எந்த கிரகம் ஆட்சி பண்ணணும்னு தெரியணும். அப்போ தான் அந்த கிரகம் வீக்கான அந்த ஊருக்கு போகணும். இருப்பவர்கள் கொடுப்பதற்கும் இல்லாதவர்கள் பெறுவதற்கும் உள்ளது தான் கோயில். அந்த ஊர் சொல்லும். தஞ்சாவூருக்கு போகணும், அது ஒரு கிரகம் ஆட்சி செய்யுது, ஒரு தலையாட்டி பொம்மையை கொண்டு வந்து வையி. நம்ம பாட்டை முப்பாட்டை இப்படி ஆராய்ச்சி பண்ணி தான் எழுதி விட்டான், நம்ம அதவே சொல்லிக்கிட்டு இருக்கோம். புரியுதா? ஊரை சொல், பேரை சொல், அந்த ஊரை சொல். திருவண்ணாமலைக்கு அரோகரா, தனுசு ராசியா, கோயிலுக்கு பிரிய போக முடியலையா? அண்ணாமலையார் படத்தை வச்சு விளக்கு போட்டால் அண்ணாமலையார் வரமாட்டாரா? காசிக்கு போய் கங்கையில் குளிச்சா தான் கங்கை வருமா? உன் குழாய தீபாவளி அன்னைக்கு திறந்து கங்கா 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 கங்கான்னா வரமாட்டாள? வரமாட்டாள். சிவருமான் கழுத்தை சேர்த்து எடுப்பேன், போடி என் பிள்ளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இங்கே என்ன வந்தா கேட்க மாட்டாள? துலா காவேரி கங்கை தன் பாவத்தை போக்குறதுக்கு துலா காவேரி ஐப்பசி மாதத்தில் வந்து குளிக்கிறா. போங்க, பங்குனி மாதம் கடற்கரையில் ஒட்டி இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் விளக்கு போடுங்க, சாமியை கும்பிடுங்க, நீரில் விளையாடுங்க, தோஷம் போகும். வாழ்வியலோடு இணைந்து வாழ்வது தான் வாழ்க்கை. நாம் எல்லாமே அப்படியே இருக்கோம். நமக்கு வந்து அப்படியே என்னமோ புரியல, ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறோம். வெயில் அடிக்கிறது எப்படி போகிறது? வெயில் உட்கார தளிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? நீர்மோர் அரைச்சாலை, நீர்மோர் பந்தல். ஏக்கா நம்ம 3 பேர் சேர்ந்து ஒரு மோர் பந்தல் வைக்கலாமா?
பையி 1000 ரூபா தான் வரப்போகுது, வச்சா நல்லாயிருக்கும், பேர் போடுங்க, ஏதோ ஒரு பேரை போட்டு வைங்க. சூரியன் கெட்டால் மின் விளக்கு இருப்பிட மாற்றம் ஆக போகுதுன்னு அர்த்தம். இந்த நான் வேறு எங்கள் இவர் சொல்வார், ஈரோடு மணியன் ஐயா சொல்வார், அதனால் புதன் திசை நடக்குது, புதன் புத்தி நடக்குது, புதன் அந்தரம் நடக்குது, புதன்கிழமை டெவலப்மெண்ட் பண்ண போகிறேன், அறிவுபூர்வமாக டெவலப்மெண்ட் பண்ண போகிறேன், எந்த நேரத்தில் வேணாலும் சொல்லி பாருங்கள். சுக்கிரன் பணத்தின் மூலியமாக சுகத்தின் மூலியமாக ஒரு டெவலப்மெண்ட் பிளானட்ஸ்னால் புதனும் சுக்கிரனும், சேஞ்சிங் பிளானட்ஸ்னால் சந்திரனும் செவ்வாயும். புரியுதுங்களா? அது நடக்கும், ஒன்று இருக்கட்டும். இருப்பிட மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், இடத்த மாற்றுறது, ஃபேக்ட்ரியை மாற்றுறது, அவ்வளோதான். இந்த 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 நொட்டேஷன் மட்டும் வச்சுக்கோங்க. சூரியன்னா பிரித்து விட்ருவேன், ராகுன்னா பிரித்து விட்ருவேன். 2ஆம் இடத்துல ராகு பணத்தை பிரிச்சுப்பான். சம்பாதிச்ச பணம் எங்கே போச்சு என்னன்னே ஒன்றும் புரியல. பிரிதல் வேலையை செய்வான்கள். சனியும் பிரித்து விட்ருவான். எல்லாம் இருக்குது. நீங்கள் இந்த நொட்டேஷன் மாத்திரம் வச்சுக்கணும். அது பழைய காலத்து ஜோசியர் சொல்லுவார், 3ஆம் இடத்துக்கு அதிபதி 4ல் இருக்கிறாருன்னார். 3ஆம் இட சகோதரன், 4ஆம் இட சுகம், அவன் நல்லா இருக்க போகிறான். அவன் தம்பி கேட்டவனே, தம்பி நல்லா இருப்பார்னு சொல்லு. கிரகம் செய்ய போகுது. உன் வாத்தியார் சொல்லி கொடுத்த பாடம் தான் ஓட்ட. என்னன்னாச்சு, கிரகம் 3ல் சுக்கிரன் 4, எல்லா கிரகம் நல்லது தான் செய்ய போகுது. கேது எல்லாமே கெடுதல் பண்ணிடுவான். 1-9 கேது இருந்தால் நல்லது செய்வான். ராகு 1-9 இருக்கக்கூடாது. ராகுனா பணம், பேராசை இருந்தால் தான் வாழ முடியும். அப்போ ராகுணம் ரீச்சோம்னாரு, அது 1000 கலத்திர தோஷம், சர்ப்ப தோஷம். சர்ப்பமாவது புண்ணாக்காது. உங்களுக்கு உச்சமா 3 கிரகம் நீச்சம், ஒன்றும் வேண்டியதில்லை. 3 கிரகம் நீச்சம் தான் வாழ்க்கை நல்லா தானே இருக்குது. உங்களுக்கு பின்னால் எத்தனை மாணவர்கள், நாங்களாம் வந்து படிச்சிருக்கோம்ல உங்ககிட்ட. ஏங்க நீங்கள் பேசுகிறத கேட்டால் நாங்கள் படித்தது தாங்க. என்ன அப்படியா, நீங்கள் தானே சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்படியும் பலன் எடுக்கலான்னு சொல்கிறதுக்கு அவர் 10 குருமாற்றம் படிச்சிருக்காரு. 10 பேரையே தர்மத்தோடு, ஒழுக்கத்தோடு, சத்தியத்தோடு, நீதி நெறியோடு, ஒருவனுக்கு ஒருத்தியோடு வாழக்கூடிய என் குருநாதன் தங்கப்பாண்டி அவர் பார்த்து நல்லா இருந்தால் நல்லா இருக்க மாட்டோமா? ஒழுக்கத்துடன் வாழக்கூடியவன். கடவுள் யார்கிட்ட வருவான் தெரியுமா? 63 நாயன்மார்கள் கடவுளை கூப்பிடலை, ஒழுக்கமாக வாழ்ந்தான். நல்ல மனுஷன் போல இருக்கு. அவர் எப்படின்னு பார்க்கறதுக்கு சிவபெருமான் சோமசுந்தர பாண்டியன் வந்தார். புரியுத? நீ விடிய நல்ல சாமியை கும்பிட்டு ராத்திரி எல்லாம் என்னத்தையாதும் தப்பு தண்டா பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கூடை நிறைய பூ வாங்கி மாலையை போட்டு காசு போட்டு பகவான் பார்ப்பார். ஒழுக்கமில்லாத பக்தி வீண், ஒழுக்கமில்லாத வாழ்க்கை வீண். 1-9 கெட்டு போனாலும் நல்லா இருந்தாலும் ஒழுக்கத்தினால் அடைவார் மேன்மை. ஒழுக்கம் இருக்கா? 5ஆம் பாவம் அவரே சொல்லுவார், 5ஆம் பாவம் நல்லா இருக்கா? 6-8 போட்ட போட ஃபுல் போட, அங்கிட்டு போட ஒழுக்கமாக இருக்கேன் வந்து ஏன்ட்ட வந்து சரக்கை விற்க வரேன்னாரு. கிரகம் நடுங்கும். நீங்கள் தர்மத்தோடு சத்தியத்தோடு வாழ்ந்தா உங்கள் மனைவியின் தாலி பாக்கி உங்களை காப்பாற்றும். 7ஆம் இடம் நல்லா இருந்தால் எந்த கிரகம் வேண்டாம். லக்னம் டுபாக்கூர் ஆயிடுச்சா, ஒரு கிரகம் ஒரு பாவம் வலிமையாக இருந்தால் 7ஆம் பாவம் என்ன செய்யும்? தோற்று போகும். 7ஆம் பாவம் வலிமையாக இருந்தால் லக்னம் நம்ம பொண்டாட்டிட்டு தோத்தோம்னா நம்ம ஊரில் ஜெயிக்கலாம். முதல்ல இந்த ஈகோவை விடுங்க. இதை தான் ஜோசியம். இதை விட்டு போட்டு 992 விதியை கொண்டுட்டு வந்து வச்சு அவனை பயமுறுத்தி, ஏன்னா இது இப்படி இருந்தா அது அப்படி இருந்தாண்டார். வரவே வராதரா. நீ உனக்கு வரக்கூடிய கிளைண்ட் அவன் வரமாட்டான்டா. நீ உன்ட்ட என்ன படிச்சிருக்க, உனக்கு என்ன தெரியுமோ அவன் தாண்டா உன்ட்ட ஜோசியம் பார்க்க வருவேன். அப்போ சிக்கலான வராதுடா. சிலபஸ்லே இல்லையேடா, சிலபஸ்ல இல்லை. சிலபஸ்ல இல்லாதது எப்படி வரும்? வராது. எங்கள் அண்ணன் பவளக்கண்ணனுக்கு சிலபஸ் உள்ளது, அவர் என்ன தெரிஞ்சு வச்சுருக்க அதுதான் அந்த கேஸ் போகும். தங்கப்பாண்டியனை வச்சுருக்கிறார், அந்த கேஸ் தான் அங்கே போகும். பிரசன்ன பார்க்க வர்ற போகிறார், போனவனே வீட்டில் செத்தானா 21 நாள் ஆயிருக்கா? நிமித்தம் பழகுங்க. எதை இப்போ நான் இருக்கிறதா ஓடுறதா? நிமித்தம் பழகுங்க. உங்களை சுற்றிலும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனை ஜோதிட வித்தை இருக்கோ எவனையும் பழிக்காது. டேரக்டா சூப்பருங்க, நாடியா சூப்பர், 12 சோவி போடுறானா, 108 சோவி போடுறானா, 360 சோவி போடுறானா, போடு எடு. வந்திருக்கிறவனை சாந்தமும் சௌபாக்கியம் படுத்துறதுக்கு உன்னை இறைவனுடைய நேரடி தூதர். நீ என்ன சொன்னாலும் அவன் சாந்தமாவான். ஒரு காலத்தில் நான் தெரியாமல் நவாம்சத்தை போட்டுட்டு ராசியில் தசாபுத்தியை போட்டுட்டு ஆரம்பத்தில் நவாம்சத்தை வச்சு பலன்னு சொல்லிட்டேன். ஆமான்னு அப்புறம் தான் யோசிச்சேன், இப்படி ஒரு ரூட் இருக்கும் போலன்னு. எனக்கு ஒரு நண்பர் வந்தார், திருநெல்வேலிக்காரர் வந்தார். நாங்கள் பூர்வீகம் திருநெல்வேலி எங்களுக்கு. அவர் வந்தவர் என்ன சொன்னார், ராமன் ஒரு தேரி வச்சுருக்காண்டா சூரிய நாராயணா, அதை நீ ஃபாலோ பண்ணுன்னார். என்னன்னார், இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுடா, நவாம்சத்தை தூக்கி போட்டுக்க, ராசியோட லக்கணத்தை தூக்கி போடு,
சரி அண்ணனுக்கு பார்க்கணுன்னா என்ன செய்யணும்? ஒரு ஜாதகத்தில் யாருக்கு வேணாலும் பார்க்கலாம். லக்னாதிபதி லக்னத்தோட அதிபதி பலமாக இருந்தான்னா அந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அவன் கூட பிறந்த தங்கச்சி, பொண்டாட்டியோடைய அக்கா எல்லாத்துக்கும் சொல்லலாம், ஜாதகம் சொல்லலாம். வயது ஓட்டம்னு ஒன்று இருக்குது, அதை வச்சுக்கிட்டு சொல்லலாம். ஒருத்தருக்கு மிதுன லக்னம் சுக்கிரன், நல்ல மிதுன லக்னம் சுக்கிர திசை நடக்குது, 20 வருஷம் நடக்கும். இப்போ வருஷத்தில் என்ன ஆகுதுன்னா அவன் வயசுக்கு வந்து 12வது கட்டத்துக்கு வரும். ஒரு வயசு ஒரு கட்டம் முடிச்சு 12 முடிச்சு 12வது கட்டத்துக்கு வரும்போது எப்படி வரும்? 13 வந்தால் தான் லக்னத்துக்கு வரும், 12 வரும்போது. அப்போ லக்னம் அங்கே வந்துருச்சு, 2 மாதம் 3 நாள் ஆகுது. நான் தான் கேட்டேன், அந்த சுக்கிரன் வந்து நிற்கிற இடத்துக்கு சாரம் வந்து குரு சாரம் விசாகம் வாங்கியிருக்கார். யூட்ரஸில் ப்ராப்ளம், உங்கள் வீட்டுக்காருக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சா அப்படின்னு கூட செவ்வாய் பார்த்தான். அப்போ லக்னத்தை நகர்த்தி போட்டு பார்க்குறோம், அதுக்கு பேர் வயது ஓட்டம் இருக்குது. சாஃப்ட்வேர்லாம் வந்திருக்கு. தயவுசெய்து இந்த மெத்தேடில் அடிங்க, இந்த மெத்தேட் இருக்குது, கரெக்டாக இருக்கும். இது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, ஏன் இப்படி வந்துச்சு? அவர் சொன்னார், இந்த வயசு வரைக்கும் நான் இந்த தொழில் செஞ்சேன், சரியாக வரல, தோத்தேன். ஏன்னார், அந்த வயதுகள் வரையிலும் அந்த கிரகங்கள் என்னாகும், தவறாக இருக்கும். லக்னம் மாறிக்கிட்டே இருக்குது, ஒரு வருடத்துக்கு ஒரு முறை மாறுது. வயது ஓட்டம் நீங்கள் குருவை வச்சுக்கிட்டு சொல்லுங்கள். நாடியில் குரு தான் ஜீவனுங்கிறான். குருவுக்கு ஜாதகம் பாருங்கள், லக்னத்துக்கு ஜாதகம் பாருங்கள், லக்னாதிபதிக்கு ஜாதகம் பாருங்கள், லக்ன புள்ளிக்கு பாருங்கள். அட ஆசைன்னு தேடி வந்தானா ராகவ லக்னமாக போட்டு பாருங்கள், பெண்களுக்கு சுக்கிரன் விட்ட லக்னமாக போட்டு பாருங்கள். ஒரு தசா புத்தி யார் யாருக்கு பாதிப்பு வரும், அப்படியே கட்டத்தை நகர்த்தி வைங்க. அண்ணனுக்கு நல்லா இருக்கு, அப்பாவுக்கு சிக்கல், இதுதான் பாவத் பாவம் இருக்கு. அந்த காலத்தில் படித்தவங்களுக்கு தெரியும். இப்போ வந்திருக்கிறவங்க வாத்தியார் 3 நாள் ஜோசியம் சொல்லி கொடுக்குறாங்க. அவர்கள் சொல்லி கொடுத்ததுனால தான் நிறைய பேர் கருத்தரங்கத்துக்கு வராங்க. ஒரு வகுப்பை எப்படி படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி சென்னியப்பன் ஐயான்னு ஒரு மகானா இன்றைக்கி அறிமுகப்படுத்தி வச்சார் தங்கப்பாட்டின் ஐயா. அவரை பார்த்த உடனே என்ன பண்ணார், இவரே ரெஸ்பெக்டட் பர்சன், இவரை உற்பத்தி பண்ணவர் எப்படி இருப்பார்? இவ்வளோதான் காலில் என்னாச்சு, பேட்டரி சார்ஜ் 12ஆம் இட சக்தியை வெளியேற்றும். லக்னம் என்கிற ஜாதகருக்கு 12 அழிவு. ஒருத்தர் மனிதனுடைய காலில் இருக்கும். நான் என் சிரசை கொண்டு வச்சேன்னா, லக்னம் கொண்டு வச்சேன்னா 12 டேக் அவுட் பண்ணிடுவேன். புரியுதுங்களா? அவருடைய ஆசீர்வாதம். பொண்டாட்டிக்கு நெகவெட்டு சொல்லியிருக்கேன் நேற்று கூட ஒரு ஜாதகத்தில். காலு கையில் சரி, ஒரு 62 வயசு 63 வயசுனார். உங்கள் வீட்டுக்காரவன் நல்லா இருக்காங்க, உடம்பு முடியாமல் இருக்காண்டார். அப்போ நீ வந்து 60லேருந்து 70 வரைக்கும் கிளாஸ் ஆகுறது கஷ்டம். நிறைய இருக்குது, குடும்பத்திலேயே ஏகப்பட்டது இருக்குது. அதனால் லைஃபு, தொழில், வாழ்வியல் முறை ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்குது. நான் நிறைய பரிகாரம் சொல்லலான்னு வந்தேன். இருந்தாலும் ஒரு விஷயம் இல்லை, 2ஆம் இடம் கெட்டுப்போனால், 2ஆம் இடத்து அதிபதி கெட்டுப்போனால், 2ஆம் இடத்துக்குரிய 8 சாரவன் என்ன வேணாலும் எழுதிட்டு போட்டோம். அது ஜாதகம் தானே, இது தானே. இப்போ 2ஆம் இடம்னா என்ன? ரிஷபம். அது என்ன ரிஷபம்? என்ன 2ஆம் இடம் பொருளாதாரம், தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியம், அதானே 2ஆம் பாவம். காலபுருஷத்துக்கு 2ஆம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணுங்கள், உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணுங்கள். இந்த உங்கள் லக்கணத்துக்கு 2 கூடியவனோ, காலச்சக்கரத்துக்கு 2 கூடியவனோ, அவனுக்கு இருக்கக்கூடிய பொருள்களை வீட்டில் ஒன்றா வைங்க. புரியுதுங்களா? 2ஆம் இடம் வாய். அங்கே ராகு இருக்காரா? ரிஷபத்தில் ராகு இருக்காரா? அது சுக்கிரனுடைய வீடா? அந்த வீட்டில் சந்திரன் உச்சமடைகிறானா? காலபுருஷத்துக்கு 4 கூடிய 2ல் உச்சமடைகிறான். வீட்டின் தலைவாயிலுக்கு உள்புறம் நம்ம வாய்க்குள்ளே போகிற பொருளும் வீட்டுக்குள்ள பொருளும் எப்படி இருக்கணும்? சுக்கிரன்னா நல்ல பெர்ஃப்யூம் இருக்கணும், நல்ல மனம் இருக்கணும், நல்ல வாசனை திரவியங்களை ஏற்றுங்க. வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க, நிலையை சுத்தமாக வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? உங்கள் வீட்டுக்குள்ளே நல்ல மனம் போடுங்க, நல்ல மனம், பத்தி மனம், சாம்பிராணி நல்லா ஏற்றுங்க. வாசலை அலங்காரம் பண்ணுங்க. வாசலுக்கு முன்னால் ஒரு பவுலில் வைங்க, ஒரு உருளியில் தண்ணி வச்சு வாசனை திரவியம் ஏற்றுங்க. 2ஆம் இடத்துல இருக்க ராகுவை கட்டுப்படுத்தணும்னா, ராகு முத்துக்கு மணி இது குண்டுமணி இருக்கா இல்லை, குண்டுமணி இருந்துச்சுன்னா ராகு திசையை கட்டுப்படுத்தும். குண்டுமணி இருந்தால் ராகு திசையை கட்டுப்படுத்தும். அதனால் அந்த குண்டுமணியை போட்டுக்கோங்க. இப்படி பல சின்ன சின்ன பரிகாரங்கள் இருக்கிறது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு மிக சரவெடியாக வெடித்த ஐயா ஜெயசூரிய நாராயண அவர்கள். எப்படி இருந்தது? பாயிண்ட்ஸ்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துங்களா? நல்லா உற்சாகமாக கை தட்டுங்க. ஐயா அவர்களுக்கு மதிப்பிற்குரிய தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார். ஆமாம்,